ஸ்மால் வாட்டர் ஃபால். எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. அப்பா இது மேலே எங்கேயோ ஊற்றி வருது போருக்கு. நான் வாட்டர் ஃபாலாக நிறைய வாட்டர் ஃபாலாக தண்ணி இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். இடம்டா இது. ஐயே அப்பா என்ன அழகு, வேற லெவலாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, வேற லெவலு, செம்மையாக இருக்குது. இப்படி இருக்கா மக்களே. இந்த ரூம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கில் தான் ரூம் எடுத்திருக்கோம் ஹோட்டலு. இது வந்து ஸ்டுடியோ ஃப்ளாட் மாதிரி எடுத்துருக்கோம். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ண இது booking.comல வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு அங்கே வந்து புக் பண்ணோம். இதுதான் அந்த ஹோட்டல். சரி உள்ளே போமா. இது வந்து 0 ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம இது. ஆனால் புது பில்டிங்கில் இருக்குது, வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. இந்த வேலைலாம் முடியல போல இருக்குது. சூப்பராக தான் வச்சுருக்காங்க பாருங்க, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காசு கூட தான் இந்த ரெண்ட்டுக்கு. booking.com தான் வந்து புக் பண்ணேன் டிக்கெட்டு. ரூமு பார்த்தேன். ஆனால் நேரில் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தேன். பில்டிங் கொஞ்சம் புது பில்டிங், நீட் அண்ட் க்ளீனாக கொஞ்சம் கொடுத்தாங்க. 207 இதுதான் நம்ம ரூம் வந்தாச்சு. 207 அது காரவு. ஓகே, இது போதும் இந்த ரூமு. அவ்வளோதான். டிவிலாம் இருக்குது, செட்டப்பாக வந்து உட்கார வச்சிச்சு. எவ்வளோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. பால் ஒன்றுங்களா? பரவாயில்ல, ரூம் வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபோட்டோவில் தான் செக் பண்ணேன். சரி என்ன போய் எப்படி இருக்குன்னு தெரியல. வியூ சும்மா செம்மையாக இருக்குது. நான் மாந்தோப்பு மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மாந்தோப்பு மாதிரி இருக்குது வீடு. நம்ம வண்டி எங்கள் லெஃப்ட் சைடில் நடக்க போகிறோம். நம்ம வண்டி ஃபோனெல்லாம் வச்சுருக்காங்க வேறு. யாருக்கு ஃபோன் முடிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பெல் அடிக்குதா? பாத்ரூம் வேறு லெவலில் இருக்கு. பேஸ்டா? அது சரி. ஜேமி டூத் பேஸ்ட்டு. ஈஸ்வரத்தில் ஒரு ப்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. 1 2 ப்ரெஸ்ஸு. டவலு, கிளாஸா ஓட்டு. ரூம் சூப்பராக தான் இருக்கும். ஓகே தான். நான் என்னமோ நினச்சேன், சரி ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் இங்கே நேரில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே. நேற்று 18 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்துருக்கு. ட்ரைவ் பண்ணி வந்து செம்ம டயர்டு. வந்தோன்னே நேற்று படுத்து தூங்கி பெருசாக எங்கேயும் வெளியெல்லாம் போகல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் நைட்டு கொஞ்சம் நேரம் போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாச்சு. ஒரு 11 மணி 12 மணி ஆகிடுச்சு வந்து படுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், வெளியில் செம்ம வியூ. ஒரே க்ளவுட்ஸாக இருக்குது, ஒரே க்ரீனரியாக. வேறு மாதிரி இருக்க காலையில் மணி 7:30 மணி ஆகுது. நான் சம்பர பனி பெஞ்சிட்டு அப்படியே இருக்குது. இந்த நம்ம வண்டி அங்கே நிற்கிது, பச்சல்ல குட்டி. நான் போக்குன்னு வந்துச்சுங்க வண்டி. செம்ம தான். 100 110 110 120. ஆக்சுவலாக 120 தான் வந்து ஸ்பீட் லிமிட்டு. இங்கே சில இடத்துல 100 போட்டிருந்தாங்க.
மற்ற மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து 100 தான், 120 தான் அந்த ஸ்பீட் லிமிட்டு. போடுன்னு போட்டுட்டு வந்துச்சு வண்டி. அதெல்லாம் சும்மா சொல்கிறது, எந்த இதுலையுமே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சு. இடையில ஒரு 4 தடவை 5 தடவை நிப்பாட்டுச்சு பெட்ரோல் போகிறதுக்கு. அது வேகமாக வண்டி போகிறது கை காமிச்சிட்டு போகிறாரு போகிற வழியில். இன்னும் அந்த பக்கம் பாருங்கள், அப்படி கிளவுட் இன்னும் அப்படியே இருக்குது. சுத்தமாக ஒன்றுமே தெரியல. வந்துட்டு அந்த கார்பரேஜெலாம் எடுக்கிறதுக்காக அந்த போல் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுற ஆள் போல். நம்ம ஊரில் இந்த மாந்தோப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அமைதியாக பீஸாக அப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. நான் கூட நினச்சேன் என்னன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு தான் வந்து சீசனு சலாலால். அந்த மேலே அந்த க்ளவுட்ஸ் படுறது கையில் அப்படியே அந்த பனி சாரெல்லாம் தெரிக்குதுங்க. இந்த மாதிரி அது பனி பெஞ்சா அப்படி இருக்கும், மேலே தெரிக்கும்ல, அந்த மாதிரி தெரிக்குது. எல்லா வண்டிலையும் பனி பெஞ்சு அப்படி கிடக்கு. என்னென்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வந்து மோஸ்ட்லி இந்த இங்கே சீசன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்ற நாளில் அந்தளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் கூலிங் இருக்காது அப்படின்ட்டு. சரி முடிகிற டைம் தானே, சரி போயிட்டு இருந்துடும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சரி போவோம்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் சரியான வண்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி போகிற வண்டி வச்சுருந்தேன், அதுவும் வந்து அந்தளவுக்கு வேலைக்கு ஆகலை. அது இவ்வளோ தூரம்லாம் ஓட்டிகிட்டுலாம் வர முடியாது. ஏன்னா 1600 கிலோமீட்ரு. கிலோமீட்டர்லாம் ஓட்டிலாம் வரக்குள்ள அந்த சரியில்லை. சரி திடீர்னு போட்ட பிளான் தான் அது. ஒரு 3 days வந்து லீவ் இருந்துச்சு ஆஃபீஸு. சரி 1 day லீவ் கேட்டு பார்ப்போம். சரி கொடுத்தாங்கன்னா வந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, லீவ் கொடுத்தாங்க. அப்படியே கிளம்பியாச்சு நம்ம. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கேயிருந்து வர்றதுக்குள்ளே வந்து போதுமான ஆயிடுது. ஸோ நார்மலாக சொல்கிறாங்க, கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் தான் காமிக்குது. ஆனால் வந்து 18 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம துபாயில் வர்ற மாதிரி எல்லா வண்டியும் இருக்குது இங்கே. எதுனா பெட்ரோலு, நம்ம வண்டி ஹோண்டா சிஆர்வி, அது என்ன வண்டி, அது எம்ஜி மாதிரி இருக்குது. எம்ஜி இசட்டு RX5 RX5 நினைக்கிறேன். இந்த சுசுக்கி உம்மன் வண்டி, இது உம்மன் வண்டி தான். சங்கன்னு, இது வந்து பாத்ஃபைண்டரு, அல்டிமா, ஹோண்டா அக்காடு, அது வந்து ஹோண்டா சிவிக்கு, எல்லா வண்டியும் இருக்குது. லேண்ட் குரூசரு. இங்கே உள்ள நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி வந்து சேர் அடித்து நம்பர் பிளேட் நம்பர் கூட தெரிய மாட்டேங்குது. நிறைய வண்டியில் நானும் வரும்போது நோட் பண்ணேன், பின்னாடி வண்டியில் நம்பர் அடித்தாங்க, சேர் அடித்து அந்தளவுக்கு வண்டியே கன்றாவியாக இருக்குது பார்க்குறது. இந்த வண்டியை மற்ற வர இங்கேயே ஓடுற வண்டியாக இருக்கும் போது மோஸ்ட்லி எல்லா வண்டியும் அப்பா போயிட்டுருக்கு. சில வண்டிலாம் வந்து அந்த வண்டிக்கு உள்ள கலரே தெரியல. நான் போனால் வேறு வண்டி எதாவது வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியில் உள்ள கலரே தெரியல சுத்தமாக, என்னடா கலருண்டு. அந்த அளவுக்கு தான் இங்கே இந்த மழை பெஞ்சி சேரடிச்சு அப்படியே கச்சராவாக இருக்குது. நம்ம வண்டி இன்னும் 2 3 நாள் அந்த கண்டிஷனில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, போயிட்டு ஒரு குளிரை போட்டு கீழே வந்து இந்த ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால ப்ரேயர் வேறு இருக்குது. ஸோ அதனால் மற்ற நம்ம வந்து இங்கே ஹில்ஸ்லாம் போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளானு. ஆனால் வந்து மேலே போயிட்டு திரும்பி வந்தோம்னா அந்த ப்ரேயருக்கு வர முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு
ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு நம்ம ஸ்பாட்டுக்கெலாம் போகலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு லேண்ட் க்ரூசர் போகுது. அவர் நான் இங்கே பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவரை தான் எடுக்காதான்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டு வருவார். ஆனால் என்ன தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஒமானில். அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக டென்ஷனாக அப்படிலாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தான் தெரியல. கூகுள் மேப் போட்டோம்னா அந்த லொக்கேஷன் போயிட்டே இருக்கும். பெருசாக ஒன்றும் தெரியலாம் இல்லை. சரி, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, பாய். கர்லாக்ஸ் ஜூஸ் தான், ஆரஞ்சு ஜூஸ் தான். பரவாயில்லையா, சாப்பாடுலாம் தரமாக தான் வச்சுருக்காங்க. சிக்கன் இன்றைக்கி நம்ம ஃபுட்டு அவ்வளோதான். சப்பாத்தி, முட்டை, கிரேவி கொஞ்சம், அப்புறம் பிளாக் காஃபி, அவ்வளோதான் இன்றைக்கி. பரவாயில்லங்க, சாப்பாடுலாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா டிஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம தங்கி இந்த ஹோட்டல். இப்போ சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. நாங்களும் சரி ஏதாவது ப்ரெட்டு சும்மா வெறும் ப்ரெட்டையும் அதையும் வச்சு ஏமாற்றிடுவாங்க நினச்சேன். நல்லா இருந்துச்சு ப்ரெட்டு. ஸோ நம்ம தங்கியிருந்தோம்மா, இது பின்னாடி உள்ள இடம். பின்னாடி உள்ள இது வந்து நம்ம வில்லா மாதிரி டைப்பில் இருக்குது. அங்கே வந்து சப்போஸ் வந்து ஃபேமிலியோட நிறையா பேர் வந்து நம்ம இருந்தால் ஒரு வில்லா மாதிரி எடுத்துக்கலாம் போல இருக்குது. இப்போ நம்ம தங்கியிருந்தது ஸ்டுடியோ மாதிரி உள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹாலு. சிங்கிள் பெட்ரூம் தான், ஹால்லாம் இல்லை, பெட்ரூமு ப்ளஸ் வாஷ்ரூம் மாட்டி இருந்துச்சு. பால்கனிலாம் இல்லை. நம்ம வந்து அந்த பக்கம் பேக் சைடு தங்கியிருந்தோம், அந்த பக்கம் ரோடு பார்க்குற மாதிரி. இது வந்து பின்னாடி இந்த மவுண்டைன் வியூஸ்லாம் இருக்குது. இது வந்து இதுதான் அந்த வில்லா டைப்பில் உள்ள இடம். இதுக்கு பின்னாடி அந்த மவுண்டைன் வியூஸ்லாம் இருக்குது. அது கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இடம் ஃபுல்லாக மவுண்டைன் தான் அது. ஆனால் ரூம் லொக்கேஷன் செம்ம லொக்கேஷனுங்க, வேறு லெவலு. இந்த கார்லாம் அங்கே போகுது, தெரியுதான்னு நினைக்கிறேன். ஹில்ல ஏறுறாங்க. வேறு ஏதோ லொக்கேஷனுக்கு போகிற இடம் போல இருக்குது. நம்ம இன்னும் கிளம்பலை. சரி, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போவோம்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பின்னாடி உள்ள இடம். நிறையா இடம் இருக்குது இங்கே சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் இடம் இருக்கும்போது இங்கே. ஹோட்டல் செம்மங்க. உண்மையிலே நான் வந்து புக் பண்ணும்போது நான் யோசித்தேன், சரி இது வந்து சரி ஃபோட்டோஸில் தான் அப்படி பார்க்க அப்படி இருக்குது, நேரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது உண்மையிலே, ஓரளவு ஓகே தான், டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் புக் பண்ணது வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நான் புக் பண்ணேன். சரி லீவ் வேறு ஒரு நாள் போட்டு வரதுனால அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கூட. இதுலேயே வந்து கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட அந்த ரேஞ்சில் இந்த ரூம் வந்திருக்கும். வித் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. ரீசன்ட் ப்ரைஸ் தான். ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட இங்கே முடிச்சுட்டு போயிடலாம்ல. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது, மவுண்டைன் வியூவோட அருமையாக இருக்குது அந்த இடம். சலோலாம் வந்து போட்டிங்கன்னா ட்ரீம்லேண்டு ரிசார்ட்டு ஆக்சுவலாக ஹோட்டல் பேர். இதுதான் ஹோட்டல் வியூ. என்ன ஹோட்டல் ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு பிளாக் மார்க்னா, இது ஒய்ஃபை சரியாக வந்து கனெக்ட் ஆகலை. கொஞ்ச நேரம் கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நோ சிக்னல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு.
வேற ஒன்றும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலிக்கு வந்து நல்லா சூட்டபுளான இடம் இது. வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போகிறதுக்கு மவுண்டைன் வியூலாம் இருக்குது. இதோட வேறு எதாவது தெரில, அதனால் நான் இன்றைக்கி வந்து வெக்கேட் பண்ணிட்டுருவோம். நான் 10-11 மணிக்கு இது 10-11 மணிக்கு நாங்கள் வந்து ரூம் வெக்கேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம வெளியே போகிற மாதிரி இருந்தால் லேட் ஆகிரும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயா போய் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து சீப்பு. சரி ஒரு நாள் நீ கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அது சும்மா நார்மல் ஹோட்டல் தான். பட் ஆனால் என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். நம்மளும் சொல்லுவாங்களா டேபிள் ரோஸா அது, அதான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த பூவெல்லாம் நான் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ என் வீட்லேயும் இல்லை. இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கேசிசி போட்டு எதோ நோண்டிட்டு இருக்காங்க. வியூஸ் நல்லா இருக்குது இந்த இடம். அப்படியே பொறுமையாக உட்காந்து காஃபி சாப்பிட்டு அப்படியே போகலாம். நான் மழை இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். நான் மழை அங்கேன்னு மேலேன்னு கீழே இறங்கும் போது கொஞ்சம் மழை இருந்துச்சு, லைட்டாக தூரிக்கிட்டு. ஒரு மழையா இல்லை சாரலான்னு தெரியல. நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது. அங்கேன்னு வரும்போதே வந்து உங்களுக்கு கீழெலாம் இறங்க முடியல. அங்கேன்னு மேலேன்னு கீழே இறங்கும் போதே வந்து இறங்க முடியல சுத்தமாக. ஒரு 10 அடிக்கு வந்தானே யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. அந்த மவுண்டன்ஸ் வியூஸில் மட்டும் தான் கொஞ்சம் க்ளவுடெலாம் இருக்குது. இங்கே அந்தளவுக்கு க்ளவுடு இல்லை. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சாரலோடு அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. சலாலா நல்லா தான் இருக்குது. என்னென்னா அங்கேன்னு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு 18 மணி நேரம் ட்ராவலு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சலாலா நல்லா இருக்குது, சலாலா நல்லா இருக்குன்னு. சலாலா நல்லா தான் இருக்குது. அங்கேன்னு வரும்போது என்னென்னா ஒரு 18 மணி நேரம் ட்ராவலு. எனக்கு நைட்டு 11:30 மணிக்கு கிளம்பி முந்தா நாள் நைட்டு 11:30 மணிக்கு கிளம்பி நேற்று 5:30 மணிக்கு தான் வந்து சலாலாவை ரீச் ஆனோம். சலாலா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு பயங்கர டயர்டாக இருந்துச்சு. இப்போ அதனால் படுத்தாச்சு, வேறு எங்கேயும் போகல. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு தான் இப்போ வெளியே கிளம்புறோம். இதுதான் சலாலா ஏர்போர்ட். இது ஆக்சுவலாக நம்ம மேலே நிற்கிறது டெரஸில் இருக்கோம். டெரஸ்லேருந்து ஏர்போர்ட்டு தெரியுது. அப்படிங்கன்னு பார்த்தா போட்டு இல்லை, அது ஃப்ளைட்டு. அது நான் ஏர்போர்ட் போல். ஆமாம், மேலே டெரஸில் வந்துச்சுன்னா டெரஸ்லேருந்து வேறு லெவலில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. இதே ஒரு வியூ பாயிண்ட் தான் போயிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பயங்கர க்ரீனரியாக இருக்குது. இங்கேயும் பார்த்தா ஏர்போர்ட்டும் தெரியுது. இங்கே பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு, சலாலா ஏர்போர்ட். இங்கேன்னு பக்கம் பார்த்தா அப்படி தெரியுது. Era para